டூஸ் வெல்கம் டு சேனல். நம்ம டுடே வந்து ஜேகேயோட கோல்ட் டிசியோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதாவது கட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஜெயிக்கும் ஒரு மாதிரி ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மாதிரி வந்துட்டு எமோஷ்னலாக ஒரு சமமைக்கு போயிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜெகி வந்துட்டு செம்மையாக கெஞ்சிருப்பாரு உங்ககிட்ட. நீங்களும் வந்து ஒரு வழியாக வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி ஒரு அக்செப்டெல்லாம் நீங்கள் பண்ணலை. ப்ளஸ் ஜெகி கெஞ்சிற வாசி நீங்கள் வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் கட் பண்ணியிருந்தோம். இப்போ ஜெகி தான் அப்படியே வந்து உங்களை வீட்டில் ட்ராப் பண்ண வராரு. நீங்கண்ணா ஜெகி கன்ஃபார்மாக நீங்கள் சொல்கிறது நீங்கள் நினச்சி தான் சொல்கிறீங்களா, மனசார தானே சொல்கிறீங்க அப்படிமே கேட்குறீங்க. பவனா பயான் இங்கே பாரு, உனக்கு எந்த ஒரு கவலையும் வேணாம். நான் தான் சொல்கிறேன்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் இது மாதிரி யூஸ் அண்ட் ட்ரோ அப்படிலாம் கிடையாது, புரியுதா? நீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும் கேட்டேன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒத்துக்கிறேன். நான் வந்துட்டு லைக் பாடிக்காக பார்க்குற பர்சன் தான். ஆனால் எனக்கு மனசு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போய். பட் நீ என்னை எவ்வளோ நம்புறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடைசி வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன். இந்த லவ்வில் லஸ்ட்டெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு தியாகியில் நான் கிடையாது, புரியுதா? ஆனால் அவங்க விருப்பம் இல்லாமல் நான் தொட மாட்டேன். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இதில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே நாங்கள் வீட்லேயும் கொண்டு போய் அப்படியே ட்ராப் பண்ணுறாரு. உங்கள் பாட்டி தான் ஜெகே பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக குச்சிட்டே வராங்க. ஸோ அவர் தான் பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? பின்ன இல்லையா, என் பேத்தி நீ கூட்டிகிட்டு வரல, அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பாட்டி இந்த வீட்டில் இதான் நான் கடைசியாக வருது, ஐ மீன் மருமகனா. இதுக்கு மேலே வெளியாளா, இதுக்கு மேலே நான் வரதா இருந்தால் மருமகனாக தான் வருவேன். அவங்க பாட்டிக்கு செம்ம குஷியாகிடுது. அவங்க தான் போயிட்டு ஜிக்கெட் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பிள்ளை சொல்ல வேணாமா, நம்ம மட்டும் முடிவெடுத்த போதுமா? பாட்டின்னு ஒருத்தவங்க இதுக்கு இருக்காங்க. அதே மாதிரி அவனை கேட்குறாரு, ஏய் நீ தான் என் பேரங்கிட்ட சொன்னியா என்கிட்ட சொல்ல வேணான்னு? இந்த பாட்டிக்கிட்டே மறக்கல நீ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களா பாட்டி அவர் பையன் என்ன போய் சொல்லிட்டு இருக்க பாட்டிக்கிட்ட? நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு டிஸ்கஸும் பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. போச்சு, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரு. இந்த பாட்டிக்கு நல்லா கல்லாய்ச்சி சாவடிச்சிருவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிருக்கீங்க. நீங்கள் தான் அப்படியே உள்ளுக்கு போகிறீங்க. என் பையன் வெக்கப்பட்டு உள்ளுக்கு வர்றியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கண்ணா சும்மா இருங்க செக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கு. பட் இன்னுமே உங்களுக்கு மனசில் லைட்டில் ஓரமாக பயம் இருக்குது. லைக் வந்து அவரோட எக்ஸெல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா, இந்த மாதிரி வந்து ஜேகே எனக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு அதுவும் பயமாக இருக்குது. எங்கே இவரும் வந்துட்டு லைக் போயிடுவாரா அந்த பொண்ணுக்காக, என்ன இருந்தாலும் வந்து பாஸ்டில் வேறு அப்படியே மாதிரி உங்கள் மனசில் லைட்டாக ஒரு ஓரத்தில் கஷ்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே காட்டிக்கவே இல்லை. உங்கள் பாட்டி அப்படி ஜெயிக்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. நீங்கள் பாட்டின்னு கத்திட்டு இருக்கீங்க. அவங்க மதிக்கிற மாதிரியே இல்லை. ஜெயிக்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் அவளுக்கு வராங்க. ஜெயிக்கணா போயிட்டு வர பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைட்டாக சிரிப்பு வருது. என்னடி சிரிக்கிற, நானே சொன்னேன்ல அந்த பையன் தான் உனக்கு தான். பாட்டி சும்மா இரு பாட்டி நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்ட ஒரு மாதிரி என்ட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜெகிதா டேரக்டாக ஒரு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே அப்பா அப்பான்னு கத்திட்டே இருக்காரு. இப்போ அவங்க அப்பா எங்கடா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணணும். எது உனக்கா? ஏய் எத்தனை தடவை உங்ககிட்ட கேட்குறது, கல்யாணம் பண்ணிக்கோ. நானே சலிச்சு போனதுக்கப்புறமா இப்போ எனக்கு தெம்பில்லாத டைமில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற. அப்பா பொண்ணெல்லாம் நீ பார்க்க வேணாப்பா, நானே பார்த்துட்டேன். யார் பொண்ணு? அதுவா, நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் அந்த பொண்ணா, நல்ல பொண்ணாச்சே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி அந்த நல்ல பொண்ணு எப்படி உனக்கு ஓகே சொன்னா? அப்பா ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? நீயே சரியான ப்ளே பாய். அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்ஸு தண்ணி அது இதுன்னு பழக்கம் வர, எப்படி ஒரு பொண்ணு உனக்கு ஓகே சொல்லுவா? அதுவும் அந்த மாதிரி நல்ல பொண்ணு. அந்த பொண்ணை எவ்வளோ புத்திசாலின்னு நினச்சேன். சே உன்ட்ட மாட்டிக்கிட்டே போல அப்படின்னு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு. அப்பா என்னப்பா நீ ஒரு மாதிரி பொறுக்கி ரேஞ்சுக்கு இது பண்ணிட்டு இருக்கா? பொறுக்கி தானே நீ, பொறுக்கி தானே? நான் எவ்வளோ டீசெண்டான ஃபேமிலியிலேருந்து வந்தேன் தெரியுமா? ஆனால் நான் பெற்ற நீ இப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்பா உங்கள் மானத்தை நீங்களே வாங்குறீங்க. ஆமாடா, நீ வாங்கினதை பார்த்தாம என் மானத்தை சேர்த்து நானே வாங்கிக்கிறேன். அப்பா உங்களால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா? சரி ஆசைப்பட்டுட்டேன். இன்னொன்று அந்த பொண்ணு வேறு ரொம்ப நல்ல பொண்ணு. நானே நிறைய தடவை அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப தன்மையான பொண்ணு. ஆமாப்பா பையன் ரொம்ப நல்ல பொண்ணு. அப்பா அந்த தீட்டி தான் என்ன பண்ணா? இல்லைப்பா பையனோட பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காப்பா. பையன் மனசில் நிறைய விஷயத்தை விதைக்கிறான்.
நான் வயன்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி பாஸ்ட் என்னென்ன நடந்தது எல்லாத்தையுமே. வயன்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாப்பா. அவளை இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி பாட்டு விட்டுறது ஜேகே. ஆமாப்பா வயன் தான்ப்பா எனக்கு எல்லாமே. எனக்கு வேணும்ப்பா அவள். ஏன்னா அம்மா இறந்ததுக்கப்புறமா இவன் அப்படி யாரும் பாசம் காமிக்கலப்பா. வயனை தவிர ஒரு டைமுமே அவளுக்கே தெரியாமல் எனக்காக நிறைய செஞ்சுருக்காப்பா. அது எல்லாத்தையுமே மனசில் வச்சு தான் நான் அவகிட்ட அந்த அளவுக்கு எல்லாமே சொன்னேன்ப்பா. ஆனால் ஃபஸ்ட்டு அவன் நம்பலப்பா. பிகாஸ் ஆஃப் பாஸ்ட்டில் அவ்வளோ விஷயம் நடந்திருக்கவா. சரி ஜேகே, அவள் பாஸ்ட்டில் என்னென்ன ஃபேஸ் பண்ணாலும் அதை நீ ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கணும். அதான் நீ பண்ணுற ஒரே ஒரு நல்ல விஷயம் அவளுக்கு. ஓகேவா? உன்னோட கடமையும் அதுதான். சரியா? சரி, நான் போய்ட்டு உன்னோட கல்யாண விஷயத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன். என்ன இருந்தாலும் நீங்கள் என்ன தான் பேசியிருந்தாலுமே நான் மறுபடி பொண்ணு கேட்டு போகிறது நல்லது. உன்னோட பாட்டி வீட்டுக்கு நாளைக்கு நம்ம பொண்ணு கேட்டு போகலாம். அப்பா நாளைக்கே வாப்பா. ஆமாடா, ஏன் நாளைக்கு இல்லாமல் பின்னே தள்ளி போட போறியா? நீ தானே நான் அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பா ஏப்பா நாளைக்கு போகிறீங்க? இன்னைக்கு போகலாமே அப்படின்னு விஜய்கிட்ட சொல்கிறாரு. டேய் மணி இப்போ ஈவினிங் ஆகுதுடா. ஈவினிங் என்ன எல்லோரும் காலைல தான் பொண்ணு பார்க்க போகணுமே, என்ன நைட்டு போகலாம்ப்பா அப்படின்னு ஜெயிக்கணா அவங்க துணி வச்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா நீ திருந்தவே மாட்டேன் ஜெயிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரெடியாக போகிறாரு. இப்போ ஜெயிக்கணா அப்படியே ரெடியாகிட்டு வராரு. ஒரு பிளாக் அண்ட் பிளாக்ல தான் வராரு. அவங்க அப்பா டேய் பொண்ணு பார்க்க போகிறோம்டா, மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி வரா. இல்லைப்பா எனக்கு பிளாக் தான் பிடிக்கும், அதான் பிளாக் அண்ட் பிளாக்ல வர அழகாக இருக்கணும்ப்பா அப்படியே கேட்குறாரு. ஜம்மனை எல்லாம் மாப்பிள்ளை கணக்காக தான் இருக்கேன். மாப்பிள்ளை கணக்காக இல்லைப்பா, மாப்பிள்ளையே நான் தான்ப்பா. தெரியும்டா. ஐயோ என் பிள்ளைக்கு வெக்க வலியுதே பா. தொடச்சிக்கோ. அங்கே போயிட்டு பொண்ணை விட நீ தான் ஊற வைக்கப்பட்டுன்னு சொல்லிட போகிறாங்க. போப்பா கூச்சப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. ஒரு மாதிரி ஐயோ மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. லைக் க்யூட்டாக பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இன்னும் சின்ன பையனாகவே இருக்கான் பையன். இவனுக்கு போய் எல்லாரும் பிள்ளை பையன் சொல்லிட்டு இருக்காங்க, நம்பிட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காரு. இப்படிதான் 2 பேரும் காரில் ஏறி உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. உங்ககிட்ட எதையுமே சொல்லவே இல்லை, டக்குன்னு வராங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டாப் போட்டுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஏதோ பார்சல் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க போல். ஸோ அதான் ரிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெல்லை ரிங் பண்ணோடனே, காலிங் பெல்லை ரிங் பண்ணியிருப்பாங்க. பண்ணோடனே போய் திறக்கிறீங்க. அவங்க அப்பா காரை நான் பார்க் பண்ணிட்டு வரேன் நீ போ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. ஸோ ஜேகே அவங்கள பார்க்குற அவசரத்தில் அப்படியே காரை விட்டு வேகமாக இறங்கிட்டு போகிறாங்க. அப்பா நீ பார்க் பண்ண மாட்டேன், கார் கொண்டு போய் எங்கேயாச்சும் ஊற்றிட்டு வந்துடுவேன், அதனால நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்க் பண்ண போயிருப்பாரு. இப்போ ஜேகே அவங்க அப்பா மட்டும்தான் பொண்ணு பக்கத்துக்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஜேகே தான் கதவு வந்துருப்பாரு. பார்த்தா நீங்கள் ஒரு ஷார்ட் பேண்ட்ஸை போட்டுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜெயிக்கிறா ஒரு மாதிரி புக்கு படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதோட தான் கதவு தந்து அப்படி நிற்கிறீங்க. அவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கு பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜெயிக்கிறா பையன் கண்ணாடி இது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படி நிற்காம போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிடுவா. ஏன்வா இந்த பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா என்னது பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க? இல்லைடி நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பேன்னு சொல்லி தான் நான் அப்பா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதே பாரு. ஸோ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி ஒரு தண்ணி அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படின்னா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இதுக்கு மேலே போய்ட்டு எப்படி சாரி கட்டுறது அப்படிப்பா சொல்லுவாங்க. அப்போ ஜேகே நிற்கிறது அவங்க பாட்டி பார்த்துறாங்க. வாப்பா என்ன இப்படி அரைக்குறையாக நின்றுட்டுருக்காவ அப்படின்னு கேட்குறாங்க. வாண்ணா பாட்டி அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் பாட்டி, போய்ட்டு நல்ல ஒரு சாரி போட்டு வர சொல்லுங்க பாட்டி அப்படியே சொல்கிறாரு. இஷ்டத்துக்கு நீங்கள் வருவீங்க, நான் சாரி கட்டணுமா அப்படின்னு நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க பாட்டினா என்ன இது வாயி போயிட்டு சாரி மாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. நீங்களா நல்ல காலத்துலேயும் நீங்கள் வெளியே போகிறதுக்குன்னா செம்மையாக ரெடியாகிட்டு அப்படி போவீங்க. அப்போ உங்களை டக்குன்னு ரெடியாக சொன்னால் நாங்களால முடியவே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி மேட்ச் இல்லாமல் ஏதோ ஒன்று போட்டு வரணும்னு சொல்லிட்டு சாரி வேர் பண்ணிட்டு வரீங்க. ஆனால் அதுவும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. லைக் ஒரு மாதிரி கோல்டு கலர் ப்ளவுஸு, அதுக்கப்புறமா ஒரு கோல்டு கலர் அந்த பார்டர் வச்ச ஒரு சாரீ. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டான ஒயிட் கலரில் இருக்குது அந்த சாரீ. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பார்டர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே குட்டி குட்டி பேட்டர்ன்ஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபோட்டோ வரீங்க. செக்கண்ணா உங்கள் சாரி மிஸ்மேஷாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. பட் ஆனால் நீங்கள் அப்படியே லட்சமாக இறங்கி வரீங்க. காதில் ரொம்ப மினிமலாக தான் தோடு போட்டிருக்கீங்க. ரொம்ப மினிமலாக தான். உங்கள் ஜுவல்லரியே ரொம்ப மினிமலாக இருக்குது. பார்க்குறாரு ஜேகே, இவன் என்ன போட்டாலும் எப்படி அப்படி செதுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க அப்பா உட்காந்துருப்பாரு. ஜேகே அப்படியே பேன்னு பிறந்துட்டு அப்படியே திறந்துட்டு இருக்கிறது பார்த்துட்டு அப்பா டே
ஏன்டா ஏன்டா என் மானத்தை வாங்குறேன், அந்த பொண்ணு உனக்கு தான்டா, ஏன்டா அப்படி மானத்தை வாங்கி தொலைகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்பா பையன் பாருப்பா அழகாக இருக்கப்பா. ஆமாடா அழகாக தான் இருக்கா, அதுக்குன்னு இப்படி வேணும் திறந்து பார்த்துட்டு இருந்தானா வாயில் ஈ போதுடா, வாய் மூடு அதான் சொல்கிறாரு அவர்னா. அப்படியே வந்துட்டு வாய் க்ளோஸ் பண்ணுறாரு. அவர் வாய் திறந்ததில்ல, அப்படியே அந்த 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 சினிமாலாம் இருக்கே, ஸோ அதெல்லாம் அப்படியே ஊற்றுதாங்க. அப்போ நான் டே எல்லாரும் சொல்லி தாண்டே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் தடவை பார்க்கல சொல்லி விட்டுறது தொடச்சி தொலைடா அப்படியே சொல்லணே. ஜேக்கி நான் அப்படியே வந்து வெயிட் பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்டு பார்த்துருக்காரு. நீங்கள் நான் அப்படி ஜேக்கி பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்படிங்களா எதுக்கு அப்படி பார்க்குறாரு, பக்கத்தில் அங்கிள் வேற இருக்காரு, இவரை எனக்கு செம்ம அம்பரசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. பாண்டி அதுக்குள்ளே காஃபிலாம் போட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து மொத்தம் 4 காஃபி இருக்குது. ஸோ இப்போ நீங்களா ஜேகேக்கும் ஜிக்கோட அப்பாவுக்கும் போய்ட்டு அந்த காஃபியை கொடுக்குறீங்க. ஜிக்கே நான் அப்படியே அவள் பார்த்துக்கிட்டே வாங்கினோன்னே கையில் செஞ்சிடுது. நீங்கள் ஜிக்கி சாரி அப்படின்னு சொன்னீங்க. அவர்னா பரவாயில்ல பையன் அதே சட்டை அவங்க போய் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படிங்களா ஐயோ பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் பாடியில் பதற ஆரம்பிச்சிடறாங்க. உங்களை போட்டு திட்டி இருக்காங்க, இப்படி தான் வந்து காஃபி எடுத்து ஒரு மேலே கொட்டுவியா அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் அவருக்கு வலிக்கிற மாதிரியே தெரியல. அப்படின்னா இவருக்கு என்ன ஆச்சு, ஐயோ போச்சு. அவங்க அவரை பார்க்குறீங்க ஜேக்கோட அப்பாவா, ஜேக்கோட அப்பானா டே உன் கையில் காஃபி கொட்டிடுச்சுடா. அந்த பொண்ணு இப்படி விரிக்க பார்த்துட்டு இருந்தேன்னா அவங்க கையில் காஃபி மட்டும் இல்லை, உன் முகத்தில் காஃபி ஊற்றுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தெளிவுக்கு வாடா, நிதானத்துக்கு வா அப்படியே மாதிரி எப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜேக்கனா அப்படியே அந்த சிக்கனை வாங்க தான் அவன் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜேக்கனா நான் பண்ணிக்கிட்டு தனியாக பேசணும், உன் பாட்டி மனசுலேயே நினச்சிக்கிறாங்க இன்னைக்கு தனியாக பேசணும்லாம் பத்தாதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜேக்கே தானே சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு வந்து வாயினை பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரிலாம். ஸோ கண்டிப்பாக தனியாக பேசலாம் எப்படி பாட்டி இதுக்கு மேலேயே என்ன தனியாக பேசணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. பாட்டி லவ் யூ பாட்டி எப்படி மாதிரி ஓகே விட்ட சொன்னால் அவங்க பாட்டின்னு வாங்கிடுறாங்க. அப்படின்ட்டு ஜேகே கிட்ட சரிப்பா போய் பேசுவா அப்படின்ற மாதிரி ஜேகேயோட பாட்டியும் உங்களோட பாட்டியும் ஜேகேயோட அப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு மாதிரி. உங்கள் அப்பா நான் ஒரு 1 வீக்குள்ளே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் பாட்டினா ஐயோ சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் சொல்லணுமே, உங்களோட வேறு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் சொல்லணும், எனக்கு நான் மட்டும்தான், அதனால் எங்கள் பெரிய சொந்தக்காரங்களாம் இல்லை, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு மட்டும் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இதுக்கெலாம் நான் சொல்லிக்கிறேன் 1 வீக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படி தான் அவங்க மேலே பார்த்தா ஜேக்கி அவங்க பின்னாடி அப்படியே வந்து இந்த சாரியோட முந்தானி அப்படியே பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஜேக்கி எப்படி இந்த மானத்தை வாங்குறீங்க, என்ன இப்படி இருக்க, ஏடி ஒரு தடவை கூட ஆஃபீஸ்க்கு சாரியை கட்டிட்டு வர மாட்டேன், இந்த மாதிரி நீங்கள் அங்கேயும் பண்ணியிருந்தீங்கன்னா என் மானம் போயிருக்கோம்ல, அதுக்கு தான் நான் சாரி கட்டிட்டு வரதில்ல. ஓ அப்படியா ஐயா நான் ஒன்று பண்ணிக்கிட்டா ரொம்ப நேரமாக உறுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களோட ஹிப்பை அப்படி பிஞ்சு விட்டுறாரு. அப்படின்னா சீக்கி ஏன் பண்ணுறீங்க, அது ரொம்ப நேரமாக உறுத்திட்டே இருக்குடி, அதோட படிப்பு பாரு அப்பா பக்காவாக இருக்குது. ஏண்டி சாரி என்ன இப்படின்னா ரிஃபிலிங்காக கட்டினா தான் அது சாரியா, இது ட்ரெடிஷ்னல் மாதிரி இல்லடி, மாடர்ன் ட்ரெஸ்ஸோட சும்மா கிக்காக இருக்குது. ஜேகே என்ன பேசுகிறீங்க, ஏண்டி பாரு திரும்ப அப்படியே சொல்லிட்டு அவங்க திருப்பிட்டு அப்படியே உங்களோட முடியெல்லாம் எடுத்து உள்ள போடுறாரு. பார்த்தா அது செம பிக்கான ஒரு பெரிய வந்து ஜன்னல் வச்ச ஒரு ஜாக்கெட். ஸோ அவனா என்னடி இது பாதி முதுக்கு அப்படியே வெளியே தெரியுது, இப்படி அப்படி ஜாக்கெட் போடுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. இது ஃபேஷனா ஏய் தயவு செய்து நீ சாரி போட்டு மட்டும் என் மனுக்கு வந்துடாதா, இங்கே பாரு கீழே பாரு, ரொம்ப நேரமாக உன்னை பார்த்து உடச்சி வச்சுருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காமிக்கிறாரு. நீங்களாம் அப்படி பார்க்குறீங்க, அதனால செம்மையாக தூக்கிட்டு நிற்குது. இப்போ நீங்கள் என்னச்சு கேட்கலாம், அதான் ப்ளீஸ் வாயன் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. லைக் பால்கனியை வந்து இந்த மாதிரி தான் அவங்க ரூம் இருக்கும். ஸோ இப்போ அப்படியே தான் அவங்க ரூமை கூட்டிகிட்டு போயிட்டா. இப்போ வரனா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ பாட்டி வந்தாங்கன்னா அதெல்லாம் வரமாட்டாங்க, அவள் பேசியிருக்காருல வரமாட்டாங்க, ப்ளீஸ் வான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு நீல் போட சொல்கிறாரு. நீங்களும் சாரி கட்டிட்டு கஷ்டப்பட்டு நீல் தான் போடுறீங்க அண்ணா அப்படியே வந்து அஞ்சு பண்ணிட்டு அவங்கள பண்ண சொல்கிறாரு. நீங்களா சரி என்ன பண்ணுறீங்க கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க, அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்கடி ப்ளீஸ் அதை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளீஸ் முடியலடி ப்ளீஸ் அதான் சொல்கிறாரு. அப்படிங்களா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தம் ஓப்பன் பண்ணுறீங்க. அவனா செம்மையை போட்டு இன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்க உங்களுக்கு ரொம்ப நடக்குது
ஜேகே அதே மாதிரி நீ நார்மல் பண்ணிட்டு இருக்கீங்க பவர்னா அப்படியே அந்த வாயிலுமே லிக் பண்ணுறாரு அப்படின்னா என்னது இது அப்பா இப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நல்ல வேலை இங்கே யாரும் நினச்சிக்கோயா இங்கே வாட்டர் முடிச்சிருப்பான். இது மட்டும் தான் நீ பண்ண முடிஞ்சு கண்டிப்பாக நாளைக்கு நீ சாரி போட்டு வர புரியுதா சொல்கிற எங்கே வரணும் சாரி போட்டு ஆஃபீஸ்க்குலாம் வரக்கூடாது. யார் கண்டிப்பாடாமல் டேரெக்டாக கெஸ்ட் ஹவுஸ் பிடிச்சி வரணும். வா கேப் பிடி அதுவும் ஃபீமேல் கேப் டிரைவராக தான் இருக்கணும். நீ அப்படியே பிடிச்சிட்டு என்னோடய கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர ஓகே நம்ம அங்கே ஜாலியாக இருக்கும் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோ நீ வரும்போது ஒன்று நீ எல்லோரும் கண்டி படுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பெரிய கோட்டை போட்டு அந்த சாரியை கவர் பண்ணிட்டு வரோம் ஓகே சரி அப்படிங்கன்னா ஓகே ஜிகே ஆனால் சரிங்க வாரம் அப்படியே வந்து கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி கீழே இருக்கும்போது அவங்க கை விட்டுறாரு. நீங்கள் வந்து ஜேகே வந்துட்டு நீங்கள் ஜேகே கை பிடிச்சி இழுத்துருப்பீங்க லைக் வந்து விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து விட்டுருப்பாரு. சரி டேவிட் வராரு இப்போ மாட்டினா என்னப்பா நல்லா பேசிட்டீங்களா பொண்ணு ஓகே அவங்களுக்கு அப்படியே வாங்கிக்கிறாங்க அவங்க ஒரு மாதிரி நக்கலாம் அப்போ ஜிக்கிறாங்க பாட்டி உங்கள் பேட்டி எனக்கு தப்பல் ஓகே பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பாட்டி சிரிக்கிறாங்க அப்படியே வந்து நீங்களும் நான் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. இது அப்படியே தான் ஜெக்கியும் வந்து அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஜெக்கியும் மனசே இல்லை அவங்க அப்பா கிட்ட கேட்கல பண்ணிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி. அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறா அவங்க பாட்டி முன்னாடியே மானத்தையும் வாங்குற ஜெக்கி நீ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீ நான் பாயங்கள் பாய் ஜெக்கி அப்படின்னு சொல்லுங்க எல்லாரும் சிரிச்சுட்டே ஒரு மாதிரி போகிறாரு. இப்போ நீங்கள் அப்படி சிரிச்சுட்ருக்கீங்க ஜெக்கி பார்த்து ஒரு சரியே இல்லை அப்படின்னு மாதிரி வச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்ருக்கீங்க. அவர் அப்படி தான் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் ஒரு ஆள் ஒரு சேனலில் பார்த்ததை அப்படியே வந்து முடிவே இல்லை அவரால் லைக் அவங்ககிட்ட எங்கிட்ட பொண்ணு படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு தான் இப்போ வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்து வராரு. திருப்பி எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா லைக் அவங்க அப்பா எல்லாமே தூங்கியிருப்பாங்க. ஒரு மிட் நைட் ஆகுது ஒரு 2 o'clock 3 o'clock இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வராரு. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சும்மாலாம் வரல அப்படியே வந்துட்டு பின்னாடி வரையா அந்த பைப்பெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அங்கெல்லாம் ஏறி வராரு ஒரு மாதிரி. நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்கள் ஜன்னலாம் சாத்திருக்கு மனுஷன் கஷ்டப்பட்டு ஓப்பன் எல்லாம் பண்ணிவிட்டு ஜன்னல் வரையா எகிரி குதிக்கிறாரு. உங்களுக்கு சத்தம் கேட்குது ஆனால் நீங்கள் உங்களால் முடிக்க முடியல அப்படி கண்ண முடிட்டு படுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரிலாம் கேட்கவே இல்லை. நீங்கள் சரியான பேசிக்லி சோம்பேறினால அப்படியே வந்து சாரியோடய தூங்கியிருப்பீங்க. எந்த சாரி வந்து பொண்ணு பார்க்கும்போது கட்டியிருந்தீங்களோ அதே சாரியோட தூங்கியிருப்பீங்க. சிக்கன் வந்துட்டு பார்க்குறாரு பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஹிப்பெல்லாம் ரிவீல் ஆகுற மாதிரி உங்களோட ஹிப்பு அதுக்கப்புறம் ஸ்டமக்கு அந்த நாவல் எல்லாமே அப்படியே ரிவீல் ஆகுற மாதிரி படுத்துருக்கீங்க. நல்லா அப்படி 2 கையும் விரிச்சு போட்டுட்டு அப்படியே வந்து விட்டத்து பாட பேர் நல்லா படுத்து தூங்குறீங்க. அப்போ சிக்கனா நான் என்ன சொன்னேன் அப்படியே சொல்லிட்டு அப்படியே அவங்ககிட்ட வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுக்கிற அவருக்கு மாதிரி ரொம்ப வார்மாக இருக்குது அப்படின்னு படுத்துட்டு உங்களோட கழுத்துக்கிட்ட அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது கண்ணு முடிச்சு பார்த்தா அப்போ ஜேகே நீங்களா ஜேகே என்ன பண்ணுறீங்க என்னோட பொண்டாட்டி விட்டுட்டு அது தூங்க முடியல அது அங்கே இருந்துங்க சாதனமெல்லாம் வந்துட்டு அப்படி போய் பேர் பிடிச்சி தான் வந்திருக்கேன் செம்மையாக மூச்சு வாங்குவேன் ஈஸ்வரன் அப்படின்னு சார் கேட்குறாரு. அப்படின்னா ஐயோ கடவுள் வந்து நாளைக்கு தானே நீங்கள் சொன்னீங்க அப்புறம் நீங்கள் வந்துச்சு போங்க அது எப்படி முடியும் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் எனக்கு கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படி தான் ஜேகே சரி என்ன பண்ணுறீங்க ஜேகே ஜேகே கடிக்காங்க பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க ஜேகே அதே மாதிரி எப்படிங்க சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க புருஷன் பரவாயில்ல புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை இப்படி கிஸ் பண்ணுறாரு நீங்களும் ஒரு கிஸ் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. உட்கார ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களுமே அப்படியே ஒரு நெக்லெலாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் வந்து அவர் அப்படியே வந்துட்டு கீழே இறங்குறாரு. வந்து பார்த்தா மனுஷன் அவங்க செஸ்ட்டுக்கு தான் ஒரு கண்ணு போகுது. எப்படி வச்சிருக்கே சொல்லடி சந்திக்கு வச்சிருக்கிறடி அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவர் நான் அப்படியே இறங்கிட்ட அவங்களோட பேண்டியில் வாங்கிட்டு தான் போகிறாரு. போயிட்டு அப்படியே பிடிக்கிறாரு. அப்படின்னா சிக்கே என்ன பண்ணுறீங்க ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா சும்மா இருடி பாரு நான் ஆல்ரெடி நம்ம மூட்டில் இருக்கேன் இருக்கிற மூட்டில் கிளப்பி விட்டுன்னு வச்சுக்கோயேன் நாளைக்கு வரைக்கும் எந்திரிக்கவே முடியாத மாதிரி பண்ணி விட்டு போயிடுவேன் புரியுதா. நாளைக்கு ஒழுங்காக எழுந்திரிச்சு நீ நடமாடணுன்னா வாய் மூடிட்டு சும்மா இரு பிகாஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேண்டில் நான் அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு எடுத்துட்டு பார்க்குறாரு. இப்போ நீங்கள் நான் செம்மையாக வெட்டாகிருக்கீங்க. அவர்னா இவ்வளோ நேரம் நல்ல ஒரு மாதிரி நடிச்சுட்டு அப்படியே வேணா ஜெக்கெட் பண்ணிவிட்டு இப்போ வெட்டாக இருந்தா எப்படி நான் சும்மா விடுவேன் உனக்கும் ஆசை ஆனால்
நடிக்கிறாளா இந்த ஜெயிக்கிட்டே வரணும். அது ஏன் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா, இதுக்கு மேலே அவனுக்கு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் மாற்ற எடுத்து போய் அங்கே வைக்கிறாரு. ஸோ இதோட இந்த பாயிண்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை, லவ் யூ.